மேகு மும்பை லெசன் இன்ட்ரொடக்ஷன். மும்பை சிட்டி வந்து அதோட கதையை சொல்கிற மாதிரி இந்த லெசன் வந்து இருக்குது. இதில் கேட்வே ஆஃப் இந்தியா, தாஜ் ஹோட்டல், அதே மாதிரி இது வந்து ஒரு நெக்கு மாதிரியும் அந்த நெக்கில் லைட்ஸை வந்து அது மும்பை வந்து எப்படி சொல்லுதுன்னா ஒரு குயினோட கழுத்தில் இருக்கிற நெக்லஸ் மாதிரி இருக்குது அந்த ரோடு, அது சொல்லுது. அப்புறம் இது வந்து மும்பாங்கிற டெம்பிள், தேவி டெம்பிள் வந்து அங்கே இருக்குது. அப்புறம் ஷேர் மார்க்கெட் இருக்குது, சர்ச் எல்லாம் இருக்குது. எல்லாமே அந்த மும்பை வந்து சொல்கிற மாதிரி ஆரம்பிக்குது. இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது, மும்பை வந்து பேசுகிற மாதிரி. என்னென்னா இந்த சிட்டியை பற்றி சொல்லியிருக்கு. டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், கல்ச்சர், அது மாதிரி இருக்கிறவங்க. சினிமாவுக்கு வந்து மெயினாக உள்ளது, அதை பற்றி சொல்லியிருக்கு. அப்புறம் வந்து அதோட பேர் எப்படி வந்தது, என்னோடய நேம் வந்து மும்பா அப்படிங்கிற தேவி டெம்பிள், அதை வச்சும். அப்புறம் மான்னா வந்து யார் சொல்வா அப்படின்னா மராட்டி பீப்புள், ஆயி அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவுக்கு வந்து ஆயின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதனால அம்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. 16th செஞ்சுரியில் வந்து அந்த போர்ச்சுகீஸ் பீப்புள் வந்து அது மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கிலீஷ் பீப்புள் எனக்கு வேறு ஒரு நேம் கொடுத்தாங்க. அப்போ மும்பைன்னு இருந்தது. அப்புறம் 1995 வந்து அதை வந்து அதிகாரப்பூர்வமாக இது பண்ணாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க. மும்பை தான் இருக்கணும், பாம்பே அப்படின்னு இருந்தது. அப்புறம் மும்பைன்னு மாறிச்சு, மும்பை தான் இப்போ சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிராவோட கேபிட்டல், ராஜதானின்னா அந்த ஸ்டேட் கேபிட்டலாக அது வந்து இருக்குது. இது வந்து என்ட்ரன்ஸாக இருக்குது. அந்த மும்பை வழியாக வந்து நம்ம ஃப்ளைட்டில் வந்தாலும் சரி, இல்லை வந்து சி வழியாக வந்தாலுமே வந்து அது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு இருக்கனால அதை கேட்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி 1911 வந்து இங்கிலாண்ட்லேருந்து ராஜாவும் வந்ததுனால அந்த அரைவல், அது ஒரு மெமோரியல் மாதிரி அந்த கேட்வே ஆஃப் இந்தியா அந்த பில்டிங் இருக்குல்லையா, அதை கட்டுனாங்க அப்படின்னு. அப்புறம் வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து அங்கே தான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாமே இருக்காங்க. ரிசர்வ் பேங்க் இருக்குது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதுமாதிரி நிறைய நேஷ்னல் ஹெட் குவார்ட்டர்ஸாக அது வந்து இருக்குது. நேஷ்னல் ஃபினான்ஷியல் ஹெட் குவார்ட்டர்ஸாக அது வந்து பாம்பே வந்து இருக்குது. அதேமாதிரி நேச்சுரலாகவும் சரி, பீப்புளும் சேர்ந்து எனக்கு வந்து ஒரு டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்காங்க. சி பக்கத்தில் இருக்கிற வேவ் அந்த சைடு வந்து சியை ஒரு அழகு கொடுக்குன்னா, இந்த பக்கம் வந்து பீப்புள் கட்டின பில்டிங்ஸ் அதெல்லாம் வந்து எனக்கு இந்த ஊருக்கு வந்து ரொம்ப ஒரு அழகு சேர்க்குது. அப்புறம் அது வந்து என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்குது எனக்கு பக்கத்தில், அது மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கு. எப்படி வந்து ஷைன் பண்ணுது, டூரிஸ்ட் பிளேஸ் இது வந்து. அதே மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டு பண்ணுறதுக்கு உள்ள பீச்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபுட்டு, நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து என்னோடய இதில் வந்து கிடைக்கும். பீப்புள் வந்து அதுக்காகவும் இங்கே வரவங்க வந்து இந்த டூரிஸ்ட்லாம் வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட என்ன பண்ணுவாங்கன்னா லைக் பண்ணுவாங்க. அப்படிங்கிற மாதிரி இந்த மும்பை வந்து சொல்லியிருக்கு. பானிபூரி அந்த மாதிரி உள்ள திங்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்கு. அதே மாதிரி மந்திரும் வந்து எனக்கு என்னோடய ஊரில் நிறைய இருக்குது. பீப்புள் வந்து அதையும் போய் தர்ஷன் பண்ணுவாங்க. பீச்சஸ் நிறைய இருக்குது, ஜுஹு பீச் அந்த மாதிரி வந்து பீச்சுக்கு பக்கத்தில் வந்து இஸ்கான் டெம்பிள் இருக்குது. அது போக மும்பாதேவி டெம்பிள், அப்புறம் வந்து கணபதி டெம்பிள் இருக்கு இல்லையா, அது மாதிரி உள்ளதெல்லாம் வந்து இருக்குது. சர்ச், ஆஃப்கான் சர்ச், அப்புறம் மேரி மாதா சர்ச் அந்த மாதிரி உள்ளது. நிறைய பிளேசஸ், என்னெல்லாம் இடம் இருக்குது, அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ், அது பேரெல்லாம் அந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. நிறைய இந்த மாதிரி இடங்கள் வந்து என்னை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துது, பீப்புளெலாம் வந்து பார்க்க வர்றதுனால. அப்புறம் வந்து மும்பையிலேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தள்ளி வந்து ஒரு ஐலாண்ட் இருக்குது. அதுக்கு பேர் வந்து எலிஃபண்ட் ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ஒரு கேவ் இருக்குது. அது வந்து 1600 இயர்ஸுக்கு முன்னாடி உள்ள பழைய கேவ், ஓல்டன் கேவு. அங்கே வந்து நிறைய அது எப்படி போகலாம் அப்படின்னா கேட்வே ஆஃப் இந்தியாவில் இருந்து ஒரு மோட்டர் போட் வழியாக அங்கே வந்து போக முடியும். ஹிந்து ராஜா வந்து இதை வந்து கட்டுனாங்க அப்படின்னு இருக்குது.
குஃபா ஓம் அப்படின்னா வந்து கேவ். அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லோரும் வந்து பார்வதி, பிரம்மா, நடராஜ், அவங்களோட இதெல்லாம் இருக்குது, ஸ்டாச்சூஸ் எல்லாம் வந்து வேரியஸ் பொசிஷன்ஸில் போஸ்டர்ஸில் இருக்குது. அதே மாதிரி என்னோடய இதில் வந்து கார்டன், பார்க்கு, பீப்புள் விளாடுறதுக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி என்னென்னா எல்லாமே கலந்தது, எல்லா மொழி பேசுகிற மக்களும் எல்லாமே, எல்லா ரிலிஜியன் எல்லாருமே சேர்ந்து இதை வந்து ஒரு மல்டி டைமென்ஷன் ஆஃப் லைஃப் ஸ்டைலாக வந்து இங்கே வந்து பார்க்க முடியும் உங்களுக்கு. அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஆர்கிடெக்சர், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர், இந்தியன், இண்டோ, ரெய்னிக், அது மாதிரி எல்லாமே கலந்த ஒரு இடமாகவும் நீங்கள் வந்து இதை பார்க்க முடியும் இங்கே. அதே மாதிரி அடுத்த இதில் வந்து பேராகிராஃபில் சினிமா பற்றி சொல்லியிருக்கு. இது வந்து இந்த மும்பை சிட்டி வந்து பேசுது. ஆர்ட், அதுக்கும் வந்து இங்கே வந்து குறைவு கிடையாது. சினிமா வந்து ஒரு முக்கியமான தொழிலாகவும் இதுவாகவும் இருக்குது. அதுக்கு யார் முக்கிய காரணம் அப்படின்னா, யார் அதை வந்து ஆரம்பித்தது அப்படின்னா தாதா சாஹேப் பால்கே. அவர் வந்து ஒரு ஃபேமஸ் டைரக்டர். அவர் வந்து நிறைய நல்ல மூவிஸ்லாம் எடுத்து இண்டஸ்ட்ரியையும் வந்து ப்ராக்ரெஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணார். அதே மாதிரி வேர்ல்டு சினிமா அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் இந்தியாவுக்குன்னு ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்ததும் அவரோட மூவிஸ் தான். அதனால் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் அது மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதை சார்ந்து நிறைய டெவலப் ஆச்சு. டேலண்டட் பீப்புளும் இங்கே வந்து பாம்பே வந்து நிறைய பேர் ஷைன் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சிட்டி வந்து சொல்லுது. அடுத்தது பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா சமயப்பார். அதே மாதிரி என்னோடய இதில் வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. கணேஷ் சதுர்த்தி, ஜன்மாஷ்டமி அப்போல்லாம் வந்து என்ன செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு கிராண்டு டென்ட் எல்லாம் போட்டு அங்கே வந்து கணேஷ் மூர்த்தியை வச்சுருந்து அதை இது பண்ணிவிட்டு வர்ஷிப் பண்ணிவிட்டு அப்புறம் கொண்டு போய் வந்து சீயில் வந்து கரைச்சிருவாங்க. அது மாதிரி அதே மாதிரி இன்னொரு ஃபெஸ்டிவல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோகுலாஷ்டமி, ஜன்மாஷ்டமி. அப்போ வந்து நிறைய பீப்புள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கீ மட்கே அப்படின்னா வந்து இந்த கீ இது பட்டரோட பாட்டை வந்து மேலே இது பண்ணிவிட்டு எல்லோரும் சேர்ந்து அதை யார் எடுக்கிறா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கேம் மாதிரி வச்சுட்டு அது ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலமாக அதை எடுக்கிறது, டுகெதராக சேர்ந்து எப்படி பிரேக் பண்ணி அதை எடுக்கிறாங்கங்கிறது ஒரு விளையாட்டாக இருக்கும். அடுத்தது வந்து மும்பை லோக்கல் ட்ரெயின், அப்புறம் டப்பாவாலா. இவங்க ரெண்டு பேரையும் பற்றி சொல்லலைன்னா என்னோடய இது வந்து முழுமை பெறாது. அவங்க தான் இந்த பேக் போன், என்னோடய சிட்டி, இந்த சிட்டிக்கே வந்து அவங்க ரெண்டு தான் பேக் போன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் ட்ரெயினில் வந்து நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணி ஊருக்கெல்லாம் அவங்க வேலைக்கெல்லாம் போகிறாங்க. டப்பாவாலே அப்படிங்கிறது என்னென்னா லஞ்சு கொண்டு போவாங்க வீட்டிலேருந்து எல்லா ஆஃபீஸஸுக்கும். நிறைய பேர் பெரிய ஒரு இது மாதிரி இருக்கும், கேரியல் மாதிரி, அதுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு நடந்தே தான் போவாங்க. ஒரு சிலர் சைக்கிளில், ஒரு சிலர் நடந்தே கொண்டு போய் ட்ரெயினில் வந்து ரீச் பண்ணுவாங்க. ட்ரெயின்லேருந்து எல்லா ஆஃபீஸஸுக்கும் ஆஃபீஸ் எல்லாத்துக்கும் போகும். எல்லா இடங்களுக்குமே அந்த இது ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே கொண்டு போய் அவங்க ஆஃப்டர்நூன் லஞ்சை வந்து டெலிவரி பண்ணுவாங்க. வீட்டிலேருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போய் சேர்க்குறது. அது மாதிரி அந்த டப்பாவாலேங்கிறது வந்து மும்பையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. ஸோ அது அவங்க ரெண்டு பேருமே எனக்கு தான் என்னோடய இதுக்கு பேக் போன் அப்படின்னு அதோட இதில் சொல்லி முடிக்குது மும்பை சிட்டி. தேங்க்யூ. பொக்கிஷத்தின் தேடல் தொடரட்டும்.